பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாள் திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் திருத்தூதர்களான புனித பிலிப்பு மற்றும் புனித சின்ன யாக்கோப்பு இவர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இரு திருத்தூதர்களுடைய விழாவை இந்த ஒரே நாளில் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கிபி 6ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை முதலாம் பிளேஜியூஸ் கான்ஸ்டாண்டினோபிள் போயிட்டு இந்த இரு திருத்தூதர்களுடைய திருப்பண்டங்கள், நினைவு பண்டங்கள் சொல்லுவாங்க, ரெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்து ரோமேயில் ஒரு ஆலயத்தில் வைக்கிறாரு. அந்த ஆலயம் இன்று ரோமேயில் திருத்தூதர்களுடைய பேராலயமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய நினைவாகத்தான் ஒரே நாளில் திருத்தூதர்களான புனித பிலிப்பு, புனித சின்ன யாக்கோப்பு இவர்களுடைய விழாவை நாம் இன்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய வரலாறை நாம் மறையுரையில் இன்னும் விரிவாகவே பார்ப்போம். இன்றைக்கி இந்த திருப்பலியில் சிறப்பாக இவர்கள் இருவருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு இந்த நற்செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு தங்கள் உயிரையே மறைசாட்சியாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இன்று நம்ம திருப்பாடலில் வாசிக்கிறது போல் இந்த படைப்பு கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறது. அது பேசுறது கிடையாது, அது சொல்லு கிடையாது, எதுவுமே இல்லை. இருந்தாலும் அந்த படைப்பு கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துவது போல நாம் பேச முடியும். கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் அபரிவிதமாக ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய படைப்புகளான நாமும், அவருடைய செல்ல பிள்ளைகளான நாமும் அவருடைய இந்த மாட்சியை நம்முடைய வாழ்வில் நற்செய்தியாக பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த திருத்தூதர்களுடைய விழாவை கொண்டாடுற அதே நாளில் இந்த திருப்பலியில் சிறப்பாக கடவுளே, நானும் ஒரு நற்செய்தியாக மாற வேண்டும், நற்செய்தியாளனாக மாற வேண்டும், என்னுடைய வாழ்வு, என்னுடைய வார்த்தை நற்செய்தியாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உச்சங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டலால் ஒரே திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேச்சையடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 1 முதல் 8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவுறுத்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கு மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது,
படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். கதிரவனுக்கு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 6-14 வரை. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது,
பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வாழ்வின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாட்களில் தினந்தோறும் திருப்பலி நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆராதனை டிவியில் தினந்தோறும் திருப்பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இன்னும் யார் யாருக்கெல்லாம் திருப்பலி சென்று சேரவில்லையோ, திருப்பலி பார்க்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஆலயத்திற்கு போக முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த திருப்பலியை பகிர்ந்து அவர்களும் இந்த திருப்பலியை பார்த்து ஆசீர் பெற நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் தொடக்க உரையில் பார்த்தது போல திருத்தூதர்களான புனித பிலிப்பு, புனித யாக்கோப்பு இவர்களுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் இருவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பெற்ற திருத்தூதர்கள். இந்த 12 திருத்தூதர்கள் இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. இயேசுவோடு பயணித்த, இயேசுவை அனுபவித்த பாக்கியம் பெற்ற 2 சீடர்களுடைய விழாவை தான் இன்று நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல்ல நம்ம புனித பிலிப்பு பற்றி பார்க்கலாம். விவிலியத்தில் இயேசு கிறிஸ்து அழைத்த 12 சீடர்களில் பெயர் எங்கே இடம்பெற்றிருக்கிறதோ அங்கெல்லாம் பிலிப்புடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் யோவான் நற்செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புனித பிலிப்புடைய பகுதிகள் கொஞ்சம் விரிவாக அதிகமாக அவர் இயேசுவோடு பயணித்த அந்த பகுதிகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் சீடர்களை அழைக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். அந்த பகுதியில் திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கை காட்டி இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்திரேயாவும் இன்னொரு சீடரும், அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, இவர்கள் இருவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். இந்த அந்திரேயா சீமோன் பேதுருவுடைய சகோதரர். அந்திரேயாவுக்கு பிறகு சீமோன் பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். இவர்கள் இருவருமே பெத்சாய்தா ஊரை சேர்ந்தவர்கள். இப்போ இந்த பெத்சாய்தா ஊரை சேர்ந்தவர் தான் பிலிப்பு. அடுத்த நாள் இயேசு கிறிஸ்து பிலிப்பை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றார். இவர்கள் எல்லாருமே மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள். பெத்சாய்தா அப்படின்னு சொன்னாலே ஹவுஸ் ஆஃப் ஃபிஷிங் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்போது பிலிப்பை அழைக்கிறாரு. பிலிப்பும் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். அவர் பின்பற்றியது மட்டும் கிடையாது, உடனே அவருடைய நண்பரான நத்தனியல்கிட்ட போயிட்டு, இங்கே வா, நான் மெசியாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாசரேத்திலிருந்து இயேசு தான் அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நத்தனியல் சொல்கிறாரு, ஏதாவது நல்லது நாசரேத்திலிருந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கலிலேயா பகுதி, அதாவது பாலஸ்தீனத்தில் யூதேயா பகுதியை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மிக்ஸ்டு ஜூஸ் இருந்தாங்க. இங்கே மட்டும்தான் ஒரு சுத்தமான ஜூஸ் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த மக்களிடையே இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், நிறைய ஜென்டைல்ஸ் இருந்தாங்க, பிறவினத்து மக்கள் அதிகமாக இவர்களோடு தொடர்பில் இருந்தாங்க. கிரேக்கர்கள், சிரியர்கள், இவர்கள் எல்லாம் அவர்களோடு தொடர்பில் இருந்த அந்த பகுதியாக இருக்கிறது. ஆகவே நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்லது வரக்கூடுமா அப்படிங்கிற நத்தனியலுடைய கேள்வியை நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், பிலிப்பு அங்கேயே தன்னுடைய முதல் நற்செய்தி பணியை ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலிப்பை கூப்பிடுறாரு. உடனே பிலிப்பு தன்னுடைய நண்பரான நத்தனியலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கூட்டி வருவதை பார்க்கிறோம். அது கிடையாது, நத்தனியல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அந்த நிகழ்வு நடந்த உடனேயே அவங்க விசுவாச அறிக்கையை வெளியிடுவதை நம்ம பார்க்கிறோம். இங்கேயே பிலிப்புடைய நற்செய்தி பணி, முதல் நற்செய்தி பணி உடனே ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்த நிகழ்வாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானா ஊரில் தன்னுடைய முதல் அருள் அடையாளத்தை அங்கு செய்கிறார். செஞ்ச உடனேயே அந்த சீடர்கள் எல்லாம் அதற்கு அங்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, அந்த யோவான் நற்செய்தியில் எப்படியாக குறிப்பிடப்படுகிறது 2:11, இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம், இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது, இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்துகிறார், அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக அந்த முதல் சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அரும் அடையாளத்துக்கு பிறகு அவர் மீது அதிகமாக நம்பிக்கை கொள்கிறார்கள். அதில் பிலிப்பும் ஒருவராக இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பிலிப்பு விவிலியத்தில் எங்கே குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 5-6 நம்ம வாசிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து ஒரு திரளான மக்கள் கூட்டத்திற்கு அங்கே நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கிறார். இறை வார்த்தையை அங்கே பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட ஆண்கள் மட்டும் 5000 பேர் அப்படின்னு சொல்லி நாம் நற்செய்தியில் பார்க்குறோம். அங்கே அவங்களுக்கு பசிக்கும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் பிலிப்பிட்ட தான் கேட்குறாரு. பிலிப்பு இவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, 200 தெனாரியத்துக்கு நம்ம வாங்கினாலும் ஒருவர் கூட சிறு துண்டு கூட வராதே அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய. அதுக்கப்புறம் ஆண்டவர் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறதுக்கு பிலிப்பு அங்கே ஒரு கருவியாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அங்கே ஒரு அடையாளம் அதற்கப்புறம் அங்கே நடக்குது. இதற்கு பிலிப்பு ஒரு கருவியாக அங்கே மாறுகிறார். அதுக்கப்புறம் யோவான் நற்செய்தி 12:21 மீண்டுமாக நம்ம பிலிப்பை பார்க்கிறோம். அங்கே கிரேக்கர்கள் இந்த எருசலேம் ஆலயத்துக்கு எல்லா மக்களும் வராங்க. அங்கே கிரேக்கர்கள் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்கிற அடையாளம், அவருடைய இந்த கடவுள் வார்த்தை பகிர்வு, இது எல்லாமே மக்கள் எந்த அளவுக்கு மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத அறிந்த கிரேக்கர்கள் அவரை சந்திக்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக கேட்கணும்னு நினைச்சது பிலிப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால், பிலிப்பு பெத்சாய்தா ஊரை சேர்ந்தவர். பெத்சாய்தால கிரேக்கர்கள் அதிகமாக தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. இந்த பிலிப் அப்படிங்கிற பெயரே ஒரு கிரேக்க பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆக அவங்க நல்லா தெரிஞ்சதுனால, நல்ல அறிமுகமானதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல யார்கிட்ட போய் கேட்குறாங்கன்னா பிலிப்பிட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பிலிப்பு அந்திரேயாட்ட சொல்ல, அந்திரேயா இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்ல, இயேசு கிறிஸ்து அந்த கிரேக்கர்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் அங்கே பார்க்குறோம். அதற்கப்புறம் பிலிப்பை நம்ம எந்த பகுதியில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்று நம்ம வாசித்த அந்த பகுதி யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 8-14 அந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். தொடக்கத்தில் சீடர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் தந்தையிடம் போக போகிறேன், உள்ளம் கலங்காதீங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன், தந்தையிடம் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்வேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. தோமா சொல்கிறாரு, நீ போகிற இடமே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, நானே வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ பிலிப்பு ஒன்று சொல்கிறாரு, தந்தையை எங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுமொழியாக சொல்கிறார், பிலிப்பு நீ இதை கேட்கலாமா, என் கூட நீ இவ்வளோ நாள் இருந்துட்டு இதை நீ கேட்கலாமா, என்னையை பார்க்கிறவர்கள் தந்தையை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தந்தையை யாருமே பார்த்ததில்லை. பழைய ஏற்பாட்டிலும் நேரடியாக யாருமே தந்தையாகிய கடவுளை பார்த்தது கிடையாது. யோவான் நற்செய்தி தொடக்கத்திலே தெளிவுபடுத்த 1:18 கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை, தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்லி யோவான் நற்செய்தி தொடக்கத்திலே சொல்வார். ஆக தந்தையாம் கடவுளை யாருமே நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் உருவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களிடையே தந்தையினுடைய அன்பை, தந்தையினுடைய இரக்கத்தை, தந்தையினுடைய மீட்பை தன் மூலமாக இந்த மக்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்த அந்த சீடர்கள் தந்தையாம் கடவுளையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அதை புரிந்து கொள்ளாத சீடர்களுக்கு அங்கு தெளிவுபடுத்துகிறார், என்னை பார்ப்பவர்கள் தந்தையை பார்க்கிறார்கள், நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை எனக்குள் இருக்கிறார், என்னாலின்றி நீங்கள் யாரும் தந்தையிடம் வர முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே தந்தையிடம் செல்லக்கூடிய ஒரே வழியாக இருக்கிறார். அவர் மட்டுமே நம்முடைய வாழ்வாக இருக்கிறார். அந்த வாழ்வையும் அந்த வழியையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையின் பக்கம் இருக்க வேண்டும். அந்த உண்மையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதை இன்றைய நற்செய்தியில் நாம் தெளிவுபடுத்துவதை பிலிப்பினுடைய அந்த கேள்வி மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம தந்தையிடமிருந்து வந்திருக்கிறோம். எரேமியா நூலை நாம் ரொம்ப அழகாக வாசிக்கிறோம். முதல் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் கடவுள் சொல்கிறாரு, நீ தாயின் கருவில் உருவாகும் முன்பே உன்னை நான் அறிந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கை தாயினுடைய கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருக்கிறது. அது ஆன்மாவாக இருக்கிறது. அது தந்தையாம் கடவுளிடம் இருக்கிறது. அப்போ இந்த பூமிக்குள்ள அந்த ஆன்மா இப்படிப்பட்ட ஒரு உருவத்துக்குள்ளே வருது. இப்போ இந்த ஆன்மா நம்முடைய இறப்பிற்கு பிறகும் உயிர் வாழும். அது யார்கிட்ட போகணும்? தந்தையாம் கடவுள்கிட்ட தான் போகணும். அதற்கு ஒரே வழியாக இருக்கக்கூடியவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆன்மா இந்த மண்ணுலகில் வாழும் பொழுது நாம் செய்கிற குற்றம் குறைகள் பாவங்கள் நம்மை கரைபடிய வைக்கிறது, நம்ம ஆன்மாவை கரைபடிய வைக்கிறது. இதை மீட்டுக்கொள்வதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு பூவுலகிற்கு தன்னையே சிலுவையிலே கொடுத்து நமக்கு இந்த வார்த்தைகளை விட்டு சென்று இந்த வார்த்தையின்படி நீ வாழும் பொழுது கரைபிடிந்த உன் ஆன்மாவை நீ தூய்மையாக்கிக் கொள்கிறாய். அந்த ஆன்மா தந்தையாம் கடவுளிடம் சென்று சேருகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த மீட்பின் வழியை நமக்கு காட்டுகிறார். ஆக நாம் திரும்பி தந்தையிடம் செல்வதற்கான
வழி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த வழியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மீட்புப்படுகிறோம், தந்தையாம் கடலிடம் சென்றடைகிறோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இருக்க முடியாது. அதை பிலிப்பு தன்னுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமாக தன்னுடைய கேள்வியின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அதை வெளிப்படுத்துவதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு பிறகு திருத்தூதர்கள் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்ற ஆரம்பிக்கிறார்கள். பிலிப்பு எங்கே போகிறார் அப்படின்னு சொன்னால் ஏசியா மைனருக்கு போகிறார். இன்று துருக்கியில் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே போயிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே பறைசாற்றி இறுதியாக அவர் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு அவர் தன் உயிரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது புனித பிலிப்பினுடைய வாழ்வு முறையாக நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் கொண்டாடுகிற இன்று புனித சின்ன யாக்கோப்பு, அவருடைய வாழ்வை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா 2 யாக்கோப்பு 12 சீடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒன்று செபதேயுவின் மகனான யாக்கோப்பு. இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த யாக்கோப்பு யார் அப்படின்னு சொன்னால் அல்பேயுவின் மகனான யாக்கோப்பு. இந்த யாக்கோப்புக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். அவரும் திருத்தூதர்களாக இருக்கிறார். ததேயு தான் அவருடைய சகோதரராக பார்க்கிறோம், யூதா ததேயு. இப்போது இந்த யாக்கோப்பை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சின்ன யாக்கோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பற்றி அதிகமாக ரொம்ப விளக்கமாக விவிலியத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர் விடுதல் அந்த பாடுகள் சமயத்தில் அன்னை மரியாளோடு பயணித்தவங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகதலா மரியா, அப்புறம் இன்னொரு மரியா பயணிக்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொன்னால் அங்கே யாக்கோப்பை வச்சு தான் அந்த மரியா அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த மரியா யார் அப்படின்னு சொன்னால் யாக்கோப்பின் தாய் மரியா. அந்த மரியா அன்னைய மரியாளுடைய சகோதரி, ஒன்றுவிட்ட சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்று நாம் விழா கொண்டாடுகிற சின்ன யாக்கோப்பு சகோதரராக இருக்கிறார். இதைத்தான் நம்ம மார்க் நற்செய்தி 6:3 வாசிக்கிறோம். இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன் தானே, யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போல் மத்திய நற்செய்தியிலையும் இதே பகுதியை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரில் அங்கே ப்ரீச் பண்ணும்பொழுது அவங்க இவர் தச்சன் மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியா என்பவர் தானே, யாக்கோப்பு, யோசேப்பு, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுவே நற்செய்தியுடைய இறுதி பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த உயிர் விடுதல் அந்த தருணத்தில் மத்திய 27:56 நம்ம பார்க்குறோம். அவர்களிடையே மகதலா மரியா, யாக்கோப்பு, யோசேப்பு இவர்களின் தாய் மரியா, யாக்கோப்பு, யோசேப்பு இவர்களுடைய தாய் மரியா இருப்பதை நம்ம பார்க்கிறோம். மார்க் 15:40 பெண்கள் சிலரும் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும் யாக்கோப்பு, யோசே இவர்களுடைய தாயுமான மரியாவும் அங்கு இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படியாக யாக்கோப்பை வைத்து அந்த மரியா அங்கு அடையாளப்படுத்துகிறார். இவர் இயேசு கிறிஸ்துனுடைய சகோதராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விவிலிய அறிஞர்கள் சொல்றாங்க. நம்ம யாக்கோப்பு திருமுகம் பார்க்கிறோம்ல, அது கூட இந்த யாக்கோப்பு எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. அதுக்கப்புறம் யாக்கோப்பு யார் குறிப்பிடுறா அப்படின்னு சொன்னால் தூய பவுல் குறிப்பிடுறார். தன்னுடைய கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 15வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு திருத்தூதர்களில் முதல்ல யாருக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் யாக்கோப்புக்கு காட்சி கொடுப்பதாக புனித பவுல் தன்னுடைய திருமுகத்தில் அங்கே குறிப்பிடுகிறார். யாக்கோப்புக்கும் அதன் பிறகு திருத்தூதர்களுக்கும் அவர் தோன்றினார். இறுதியாக காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று எனக்கு தோன்றினார் அப்படின்னு சொல்லி புனித பவுல் அங்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த யாக்கோப்புக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு முதலாவதாக காட்சி கொடுப்பதாக அவங்க சொல்லப்படுகிறது. இந்த சின்ன யாக்கோப்பு தான் எருசலேமுக்கு முதல் ஆயராக நியமிக்கப்படுகிறார். எருசலேம் சங்கத்தை இவருடைய தலைமையில் தான் அங்கு ஒருங்கிணைக்கப்பட்டதாக விவிலிய அறிஞர்கள் சொல்கிறாங்க. திருத்தூதர் பணி 15 வாசிக்கிறோம். எருசலேம் சங்கம் அங்கே நடைபெறுகிறது. விருத்த சேதனம் செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற விவாதம் வருகிறது. அதனுடைய இறுதியில் யாக்கோப்பு எந்திரிச்சபடியாக சொல்லுகிறார், பிற இனத்து மக்கள் கடவுளிடம் திரும்பி வருவதை நீங்கள் தடுக்காதீங்க, அவர்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஆணித்தரமாக அவர் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பு, சின்ன யாக்கோப்பு எருசலேமில் அதிகமாக காணப்படுவார். எருசலேம் ஆலயத்தில் அங்கே முழங்கால் படியிட்டு அவர் எப்போதுமே ஜெபித்து கொண்டு இருப்பாராம். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க அந்த அவருடைய முழங்கால் ரொம்ப கடினமாக இறுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் அதிக நேரமாக ஜெபித்த அவர் தன்னுடைய பணியை எருசலேமிலே அதிகமாக செய்கிறார். கிட்டத்தட்ட கிபி 62 அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்கள், இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது 2 பேருமே மறைசாட்சியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்விலும் தங்களுடைய வார்த்தையிலும் நற்செய்தி பணியை அறிவித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோட உயிர்ப்புக்கு பிறகு அருள் அடையாளங்களை செய்து மக்களை இந்த புதிய நெறிக்கு கிறிஸ்துவ சமயத்திற்கு கொண்டு வந்ததில் மிகப்பெரிய பங்கு இந்த இரு திருத்தூதர்களுக்குமே உண்டு. இவர்கள் தொடக்கத்திலே சொன்னது போல இவர்கள் இருவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்த அந்த பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள். அன்பிற்குரியவர்களே, நாம
இவர்கள் வந்து தந்தியை எங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. தந்தியை வந்து அவங்க நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்கள் தந்தியை அனுபவித்தார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை வந்து ஃபிசிக்கலாக நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆனால் நம்மாலும் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க முடியும். இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க முடியும். இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையின்படி நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க முடியும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த புனிதர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஆகவே இந்த புனிதர்களுடைய வாழ்வையும் நாம் உள்வாங்கும் பொழுது, இவங்களுடைய வாழ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நற்செய்தியாக மாற, நம்முடைய செயல்பாடுகள் ஒரு நற்செய்தியாக மாற, நம்முடைய வாழ்வு ஒரு நற்செய்தியாக மாற கண்டிப்பாக பெரும் உதவியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நானே வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த உண்மையை நாம் உள்வாங்கியவர்களாக, அந்த உண்மையின்படி நாம் வாழக்கூடியவர்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வாழ்வு, அவரே வழி என்று சொல்லி அவருக்கு சாட்சியம் பகர தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். காணிக்கை தர வந்தேன், உன் கரங்களில் என்னை தந்தேன். காணிக்கை தர வந்தேன், உன் கரங்களில் என்னை தந்தேன். பலியாக நானும், திருப்பலியாக நானும், பலியாக நானும், திருப்பலியாக நானும். உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட காணிக்கை தர வந்தேன், உன் கரங்களில் என்னை தந்தேன். காணிக்கை தர வந்தேன், உன் கரங்களில் என்னை தந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோப்பு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை எல்லாம் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி இதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் மேதுக ஆரைக்கராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக எங்களை விட்டு பிறந்திருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய புனித பிலிப்பு, புனித யாக்கோப்பு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி
வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருளும் திறத்தமை திருப்புக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் பெருவிற்கத்தின் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமனதாகவும் இருப்பனவா. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமை காத்துமித்தை வாழ்வழிப்பதா. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி ஒன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோப்பு ஆகியோரோடு நாங்களும் உம் திருமகனில் உம்மை கண்டு நிலை வாழ்வு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் புனித பிலிப்பு, புனித யாக்கோப்பு என்னும் புனித திருத்தூதர்களின் மாட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மை சாட்சியாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பெற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை களைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.